எல்லாருக்கும் வணக்கங்க. பொங்கல்னாலே சக்கரை பொங்கல், முந்திரி போட்ட வெண்பொங்கல் இதெல்லாம் தான் நமக்கு சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் இல்லாத மூணாவதா ஒரு பொங்கல் இருக்கு. வேற லெவலான அந்த காலத்து ரெசிபிங்க அது. ருசியான கைப்பக்குவத்துல எங்க பாட்டி அப்பப்ப செஞ்சு கொடுத்துட்டு இருந்த தரமான இந்த ரெசிபி ஒயிட் சட்னி, சாம்பார், கொஸ்து, வடகறி இது எல்லாம் இல்லாமலே அவுட்ஸ்டாண்டிங்கான டேஸ்ட்ல தரமா இருக்குங்க. இந்த பொங்கலோட நேம்ல கூகுள் பண்ணும் போதும் யூடியூப்ல டைப் பண்ணி ஃபுல்லா சர்ச் பண்ணி பார்த்ததுல வெண்பொங்கல் தான் அந்த சர்ச் ரிசல்ட்ல வந்ததே தவிர ஆசமான இந்த ரெசிபியோட செய்முறை எங்கேயுமே இல்லைங்க. நெய், முந்திரி, மிளகுன்னு எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இந்த ரெசிபியை பாட்டியோட செய்முறையில அம்மாவோட கைப்பக்குவத்துல செய்யறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அரிசி எதுக்குமா? காரப்பொங்கலுக்கு. காரப்பொங்கலா? பொங்கல்னாலே காரமா தானே இருக்கும். அதுல மிளகு, சீரகம், இஞ்சி எல்லாம் போடுவாங்க. இதுல கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சு இதுக்கு சட்னியே தேவை கிடையாது. நம்ம அந்த தவளடை உண்டெல்லாம் சாப்பிடுற மாதிரி எப்படி இருக்கு அதேதான். வெண்பொங்கல்ல மிளகு சீரகம் போடுவோம். ஆமா. இது காரப்பொங்கலால காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இது 300 கிராம் அரிசிக்கு 100 துவரம்பருப்பு. 100 கிராம் துவரம்பருப்பு. இதுல ஒரு ஃபுல் படி போட்டு 200 கிராம் இது 200 கிராம் இது ஃபுல்லா போட்டு இதுல பாதி போட்டேன். அதாவது 300 கிராம் 300 கிராம் இது 100 கிராம் 100 கிராம். இது ரெண்டுத்தையும் கழுவி இது பச்சரிசி தான், தூள் அரிசி கிடையாது. இது நம்ம ரேஷனரிசிலே செய்யலாம், கடை அரிசிலே செய்யலாம். காலவர் ஊறட்டும். காலவர் ஊறணுமா? ஆமாம், ஊட்ட அரிசி கொஞ்சம் ஊறினா சீக்கிரம் வெந்துடும். பருப்பு வேறு போட்டுக்கிறோம்ல. ஆமாம், காலவருக்கு அப்புறம் பார்ப்போம். 15 minutes later. ஆயிடுச்சா? தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் காஞ்ச பிறகு அரிசி ஊற்றிக்கலாம். பருப்பு அரிசி சேர்த்த மாதிரி தண்ணி ஊற்றுறேன். 3/4 லிட்டரு. 3/4 லிட்டர் தண்ணி. 3/4 லிட்டர் தண்ணி. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா. தண்ணி நல்லா கொச்சதுக்கு அப்புறம் அதில் போடணுமா? ஆர்ச்சர் பண்ற ராஸ்கல் விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிரப்பெல்லாம் ஏன் வேலைக்கு ஏன் உசுர வாங்குறீங்க? அரிசி போடணும்டா. அரிசி பருப்பு ஊற வச்சுக்கிறேன்ல. ஆமா, அது போடணும். சரி சரி சரி. தெரியாத பையன் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். எங்க அம்மா டிஷ். சத்த அம்மா அடிக்கடி தான் ரொம்ப செய்வாங்க. வெண்பொங்கலை விட காரப்பொங்கல் தான் செய்வாங்க. இந்த மாதிரி டிஷ்ஷஸ் ஒரு இதுனா துவரம்பருப்பு தான் ஒரு நல்ல டேஸ்ட். ஊற வச்சதை இப்போ அதில் போடுறீங்க. அப்போல்லாம் மிக்சிலாம் கிடையாது, அம்மி தான். திடீர்னு செய்யணும்னா டக்குனு இந்த மாதிரி செஞ்சுட்டு சட்னி கூட அரைக்க மாட்டாங்க. இதே போதும், சும்மாவே சாப்பிடுவாங்க. ஊருக்கா இருந்தால் ஊருக்கா தெரியும்னு சாப்பிடுவோம். ஒருவேளை இந்த ஜென்ரேஷனில் இப்போ தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சவங்க இது ஒரு டேஸ்ட்டை பற்றி கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் இது சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே தனி. கொதிநீரில் ஊற வைத்த அரிசி மற்றும் துவரம் பருப்பு. பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயத்தூள் பருப்புன்றதால தூளெல்லாம் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். தேவையான கலரிட்டு சரி, கிளறி நீங்க 3 விசில் கொடுங்க. இதுக்கு நெய் கூட தேவையில்லை. எண்ணெயிலே இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. அது சரி. இதுக்கு எல்லாம் கொஞ்சம் பெருங்காயெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னா பருப்பு போடுறோம்ல, பெருங்காயெல்லாம் சேர்த்துக்கணும். 3 விசிலுக்கு அப்புறம் வருவோம். A few minutes later. விசில் வந்துடுச்சு. வாசனை வேற லெவல்ல இருக்குது. ஆஃப் பண்ணுறோம். தண்ணி பொங்கி வச்சுட்டு கொஞ்சம் அதிகமாயிட்டு. இல்லை, பொங்கல்னா நான் தண்ணி பொங்க வரதானே. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ஏன் அது பொங்கி வந்தது? அப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். நம்ம இப்போ 3/4 லிட்டர் ஊற்றுறல, 600 ml ஊற்றிக்கலாம். கரெக்டாக இருக்கும். ஆனால் கடை அரிசினா 3/4 லிட்டர் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஏன் தெரியுமா?
கடாசி கொஞ்சம் நின்று வேகும். ரேஷன்ஸ் அப்படி கிடையாது, கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் பிடிக்கும். சரி, இப்போ தாளிச்சிக்கலாமா? தாளிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு நான் நெய்யெலாம் சேர்க்கல. வெண்பொங்கல்னா நெய்யெல்லாம் ஊற்றி பண்ணால் நல்லாயிருக்கும். முந்திரி நெய் இதெல்லாம் தேவையில்லை. அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லா. ஆமாம், 3 ஸ்பூன் எண்ணெய். ஆமாம், இது கடுகு சீரகம். 300 அரிசினால ஒரு 9 மிளகா போடுறேன். ஏன்னா இதனுடைய காரம் அதில் வரட்டும். அப்படியா? காரம் தான், காஞ்ச மிளகாவுடைய காரம் தான். காரம் தான். இந்த காம்பெல்லாம் புட்டுணும். ஒரு டைம் இந்த சாதம்லாம் இதில் போகும் உள்ள இந்த காஞ்ச மிளகா. நல்லா இருக்கும். அப்போ அந்த காரம் நல்லா இறங்கி அது டேஸ்ட். கடலைப்பருப்பு, உப்பு பருப்பு. இந்த சூட்லேயே கரெக்டாக இருக்கும். இந்த உளுந்து இளம் சூட்டில் இளம் சூட்லேயே இருக்குது. நான் ஆஃப் பண்ணிடுறப்போ அந்த சூட்லேயே அது இருக்கும். கொஞ்சம் சிகப்பாகும். ரொம்ப ஓடுனா தீஞ்சிடும். ஆமாம், தீஞ்சிடும். இது ஆக்சுவலாக சட்டுப்புட்டு சமையல் மாதிரி தான் இல்லை? சட்டுப்புட்டு சமையல். ஆனால் இதெல்லாம் எல்லாம் வெளியே போகிறோம், இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும், சாப்பிடுவோம். புளி சாதம் மாதிரி. இப்போ நம்ம புளி சாதம்லாம் செஞ்சு லெமன் சாதம்லாம் செஞ்சு எடுத்து போகிறோம்ல. ஆமாம், கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றி எடுத்துன்னு போனால் நல்லாயிருக்கும். சாப்பிடவே நல்லாயிருக்கும். இந்த கருப்பில் போட்டுக்கிறேன். இப்போ பொங்கலுக்கா? இப்போ இது வெறும் இல்லைன்னா பொங்கல் சோறு இல்லை? தாளிச்ச வகையெல்லாம் போடலன்னா இது பொங்கல் சோறு. இதெல்லாம் போட்டால் பொங்கலாமல் இருக்கும். காரப்பொங்கல். கஷ்டம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம விசில் எடுத்துக்கலாம். ஓகே. சாதம் நல்லா பல 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 பலன்னு தரமாக இருக்கு. இதை கொட்டிக்கலாம். இது என்ன அரிசி சொன்னீங்க? புழுங்கல் அரிசியா? பச்சரிசி. பச்சரிசி. ஆமாம். இது பொங்கல் மாதிரி அப்படியே லிக்விடாக இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட கன்சிஸ்டன்சி இதுதான். இதுதான். பல 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 பலன்னு. ஆனால் என்ன சிறுபருப்பு சேர்க்கல, நான் தோரம்பருப்பு சேர்த்துக்கிறேன். தோரம்பருப்பு தான் டேஸ்ட் கொடுக்கும் இந்த பொங்கலுக்கு. ஆமாம். தரமான காரப்பொங்கல். இந்த கடுகுலாம் நிறைய இருக்கணும் இதில், அப்போ தான் அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். பொங்கல் சாப்பிட தயாராகிட்டீங்களா? காரப்பொங்கல். இதில் இந்த சாப்பாடெல்லாம் போயிட்டுல. ஆமாம், அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா இறங்கி நல்லா இருக்கும். தரமாக வந்திருக்கா? ஆனால் இந்த பேரில் யூடியூப்பில் இல்லை, ஒருவேளை காரப்பொங்கல்ன்றது வேறு ஏதாவது ஒரு பேரில் செஞ்சுன்னு இருப்பாங்களோ? நிறைய பேர் வெண்பொங்கல் தான் தெரியும். இது தெரியாதவங்களுக்கு சில பேருக்கு தெரியும், ஆனால் இருக்கும், தெரியாமல் யாருக்கும் இருக்காது. இதுவே எங்கள் அம்மா செய்வாங்க. அவங்களுடைய ரெசிபி. வெண்பொங்கல் பண்ணால் சட்னி அரைக்க வேண்டியது வரும். இது மாதிரி பண்ணிட்டா சிம்பிளாகவும் முடிஞ்சிடும். முடிஞ்சிடும்.
சாதாரணமாக பருப்பு ஊற்றி சாப்பிட்டாலே சாப்பாடு நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கும் சாப்பிடும். பருப்பு சாப்பிட்றதுனால குழந்தைங்க சாப்பிடும். இதில் காரப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டால் சும்மா பசங்களுக்கு வச்சுட்டா கூட அழகாக அதுவும் அவங்களே எடுத்து சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டுக்கு. அப்படியே பிரியுறீங்களா அது சாஸ் ஊற்றுற மாதிரி அந்த மிளகாவை? இந்த மிளகா கூட வச்சு சாப்பிடலாம் ஒரு டைமில். டேடி கார பொங்கலுக்கு வந்து ஊறுகாய் வச்சு சாப்பிட்றாரு. என்னப்பா எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குது. ஊறுகாய் சும்மா பேருந்தாக வச்சுக்கிறேன், ஆனால் அதுவும் நல்லா இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணிப்பாரு. என்ன தெரிகிறது? இல்லை என்ன பார்த்து சொல்லுங்கப்பா, அங்கே பார்க்காதீங்கப்பா. அது என்ன பார்க்க சொன்னா எங்கேயோ பார்த்து சொன்னாரு. அது மறக்காமல் செஞ்சு பாருங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் காலியாக அடுத்தடுத்து வச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே தீர்ந்து போகிற இந்த சிம்பிள் அண்ட் இன்ஸ்டன்ட் ரெசிபியை நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட்டை மறக்கவே மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த பொங்கலை ஏற்கனவே தெரியும்னா நீங்க இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. அம்மா கைமணத்துல வீட்டு குக்கிங்கோடைய இன்னொரு தரமான வீடியோல சந்திப்போம். நன்றி.